the values of KP1 and KP2 for the reaction. So, ரெண்டு reaction கொடுத்திருக்காங்க, ரெண்டே எழுதுவோம். X is giving Y plus Z, அது ஒரு reaction. இன்னொன்று A is giving 2B, இது ஒரு reaction. So, இதை வந்து KP1 represent பண்ணுறாங்க. Based on partial pressure, நம்ம இதை represent பண்ணுறோம். இதை KP2 represent பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா KP1 divided by KP2 அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. KP1 and KP2 are in ratio 9/1. ஓகே, ஸோ நீங்கள் அந்த KP2 divided by KP1 எழுதிடக்கூடாது. கரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆர்டரை ஃபாலோ பண்ணும். The values of KP1 and KP2 ஸோ are in a ratio 9:1. ஓகே, அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதுக்கப்புறம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா என்னது? ஆல்ஃபா, அப்படிதானா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்னா என்னது? ஏ, அப்படிதானா? ஸோ இது எல்லாமே சேம் தானா? இங்கேயுமே சேம் தானா? இந்த ரியாக்ஷன்லேயுமே சேம் தானா? இந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, போத் ரியாக்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து டோட்டல் ப்ரெஷர் என்ன, அதாவது இந்த ரியாக்ஷனில் டோட்டல் ப்ரெஷர் என்னது, அதாவது P1 என்னது, இது P2 என்னது, அதோட ரேஷியோ, அதாவது P1 டிவைடட் பை P2க்குள்ள ரேஷியோ என்னது. நீங்கள் திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் தென் டோட்டல் ப்ரெஷர் அட் ஈக்குவலிப்ரியம் ஆர் இன் த ரேஷியோ. ஸோ ஈக்குவலிப்ரியமில் என்ன ரேஷியோவில் டோட்டல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி பண்ணுறதுனா, நம்ம வேல்யூஸ்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் படி போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒய் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் இப்படி தானே எழுதுவோம். பார்ஷியல் ப்ரெஷர் இங்கே எப்படி எழுதலாம்? Partial pressure of B the whole power square divided by partial pressure of A அவ்வளோதானே 1. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த x is equal to y plus z இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும். அதே இது E is equal to 2B. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, A moles of இது இருக்கணும், இது 0 வச்சுக்கலாம். இதுவும் A இருக்குது, இது 0ன்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக டைம் is equal to 0ல. ஸோ ஈக்குவலிப்ரியமில் என்ன ஆகும்? A மைனஸ் எக்ஸ் ஆகும். எக்ஸ் வந்து அங்கே எக்ஸ் டிசோஷியேட் ஆகிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் ஆட் ஆகும், அப்படிதானா? ஸோ இங்கே வந்து A மைனஸ் எக்ஸ், இங்கே 2x. ஏன் நான் 2xன்னு இதில் போடுறேன்? இங்கே எக்ஸ் டிசோஷியேட் ஆகுதுன்னா இங்கே எக்ஸ் தான் போட்டேன் இந்த சைடில், பட் இங்கே 2x போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 mole ஆஃப் A வந்து எவ்வளோ கொடுக்குது? 2 mole ஆஃப் B. அப்போது எக்ஸ் மோல் ஆஃப் ஏ தானே இங்கே டிசோஷியேட் ஆகிருக்கு. எக்ஸ் மோல் ஆஃப் ஏ டிசோஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ மோல் ஆஃப் பி இருக்கும் அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் மார்க்கை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 2x தானே. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x 2 இன்ட்டு A இன்ட்டு B டிவைடட் பை 1A. ஸோ எவ்வளோ? 2x அமௌண்ட் ஆஃப் B கிடைக்குதுல்ல. ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இப்படி போட்டுருங்க. 1 mole ஆஃப் A வந்து 2 mole ஆஃப் B கொடுக்குது. அப்போ எக்ஸ் மோல் ஆஃப் A வந்து எவ்வளோ கொடுக்குங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்த ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 2x தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்மளுக்கு எக்ஸ் மோல் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா 2x moles ஆஃப் B நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்லாம் கொஸ்டினில் யூஸ் பண்ணியிருக்காங்களே. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்னதுன்னா, அமௌண்ட் ரியாக்டட் டிவைடட் பை த இனிஷியல் அமௌண்ட். ஓகேவா? அமௌண்ட் ரியாக்டட் டிவைடட் பை த இனிஷியல் அமௌண்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ ஆல்ஃபா. ஸோ எக்ஸுன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏ ஆல்ஃபானும் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏயும் சரி ஆல்ஃபாவும் சரி ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. ஏயும் சரி ஆல்ஃபாவும் சரி ரெண்டு ஈக்குவேஷன் இதுலேயும் சரி இதுலேயும் ஒன்று தான் அப்படி முடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸுனே எடுத்துக்கலாம். ஏன்னா சிம்பிளாக இருக்கும்ல, ஏ ஆல்ஃபான்னு எடுக்கிறேன். அதாவது ஆக்சுவலி நம்ம இப்படி போடணும். ஏ மைனஸ் ஏ ஆல்ஃபா இங்கே இருக்குன்னா ஒய் எப்படி இருக்கும்? ஏ ஆல்ஃபா கொடுக்கும், இது வந்து எவ்வளோ கொடுக்கும்? இசட் ஒரு ஏ ஆல்ஃபா. இதெல்லாம் தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் ஆக்சுவலி நம்ம ப்ராப்ளம் பண்ணச்சில. பட் தென் நம்ம இதில் எக்ஸாகவே வச்சுக்கலாம். பிகாஸ் எக்ஸ்னால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஈஸியாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போது கேபி தானே நம்ம பார்க்குறோம். KP1 அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு PYனா என்னது? XY and then total pressure of 1. ஓகே,
ஸோ இது ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் is equal to mole fraction இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இது வந்து டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் எதுக்கு நீங்கள் எடுக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். அப்போ KP1 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா XY இன்ட்டு P1 அதுக்கப்புறம் XZ இன்ட்டு P1 டிவைடட் பை x of x இன்ட்டு P1 இப்படி நான் எழுதிக்கலாமா? இதில் எனக்கு இந்த மோல் ஃப்ராக்ஷன்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் ஃப்ராக்ஷன்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் இப்போ வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் y எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறேன். XY வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் y டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் NT. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது தானே நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல்னால் என்னது? எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணும். ஸோ நத்திங் பட் A plus X தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு XYக்கு போடுறேன். XYக்குள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? XYக்குள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? X. அப்படிதானா? ஸோ X divided by total number of moles into என்னது? P1 into அதே மாதிரி XZனா என்னது? அதே X amount. the number of moles என்னது? X divided by total number of moles into total pressure P1. அதே மாதிரி x of xக்கு number of moles என்னது? A minus x divided by A plus x into P1. இதுதான் நம்மளுக்கு என்னது? KP1. அப்படிதானா? KP1. இப்போ KP2 எழுதணும். KP2க்கு நம்ம ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? A is giving 2B. அப்படிதானா? A is giving 2B. ஸோ இதில் இனிஷியலாக A இருக்கும், அப்புறம் 0 இருக்கும். லேட்டராக என்ன ஆகும்? A minus x வரும். இங்கே வந்து 2x. அப்படிதானே? அதை நான் ஆல்ரெடி பார்த்தோம். 2x கிடைக்கும். அந்த எக்ஸை வந்து நீங்கள் A ஆல்ஃபா அப்படிங்கிறது போடலாம். பட் தென் ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம போடாமல் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஈச் கேசஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது அட் ஈக்குவலிபிரியம் A எவ்வளோ இருக்குது, B எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A minus x plus 2x. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A plus x. அதுலேயும் டோட்டல் வந்து A plus x, இதுலேயும் டோட்டல் வந்து A plus x தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து KP2 போடுவோம். KP2 is equal to என்னது? PB of whole power square divided by PA. அப்படிதானா? ஸோ PBயை நான் எப்படி எழுதுவேன்? X of B அதுக்கப்புறம் P2. அப்படிதானா? அந்த ஹோல் பவர் ஸ்கொயர். இதில் இந்த P2 என்னது? டோட்டல் ப்ரெஷர். XBனா என்னது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. இதில் PAனா என்னது? XA இன்டூ த டோட்டல் ப்ரெஷர். ஒன் டைம் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் XBனா ஃபஸ்ட்டு என்னது? XBனா எப்படி எழுதலாம்? XBனா the number of moles of B divided by the total number of moles A plus X. அப்படிதானா? ஸோ அதுக்கப்புறமா P2 the whole square. இது ரெண்டு வாட்டி வரும். ஸோ ரெண்டு வாட்டி வரும். டிவைடட் பை XA. XAனா என்னது? the number of moles of A. number of moles of A என்னது பாருங்க? number of moles of A வந்து A minus X. A minus X plus A plus X total number of moles into P2. இவ்வளோ தானே? ஸோ இப்போ நம்ம வந்து KP2வையும் KP1ஐயும் ரிலேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? KP1 divided by KP2 is equal to ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து டிவைட் பண்ணுவோம். அப்படிதானா? KP1 divided by KP2 9/1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதை அப்படியே மேலே எழுதுங்க. X by A plus X of P1 அதுக்கப்புறமா X by A plus X அதே இது அப்படியே எழுதுறேன் of P1 divided by A minus X divided by A plus X into P1. இதை அப்படியே டிவிஷனில் என்ன வரணும்? இந்த KP2 வரணும். அப்படிதானா? KP2 வரணும். ஸோ 2x by A plus X P2 ரெண்டு வாட்டி தானே ஹோல் பவர் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அதை நான் ரெண்டு வாட்டி அப்படியே எழுதிக்கலாமா? 2x divided by A plus X the whole part P2.
அப்புறம் டிவைடட் பை a minus x a plus x whole power p2. இப்போ நீங்கள் மேலேயும் இதையும் கேன்சல் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை அப்படியே ரிவர்ஸில் இந்த சைடு கொண்டு போகலாம்ல, அப்படி எழுதிப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகேவா, இந்த ரிவர்ஸில் நான் மேலே கொண்டு போகிறேன். ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஃபார் பெட்டர் கிளாரிட்டி நீங்கள் வந்து உங்கள் மெத்தடில் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம், எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஜஸ்ட் என்ன கேன்சல் பண்ண வேண்டிய வேலை தான், வேறு எதுவுமே இல்லை. a minus x a plus x p1. இப்போ இது வந்து மேலே போச்சுல, ரிவர்ஸில் போகும், அப்படி தானே. ஸோ மேலே வந்து a minus x by a plus x whole power p2 divided by கீழே வந்து 2x divided by a plus x p2 into 2x divided by a plus x p2. இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ கீழே உள்ளது a plus x a plus x a plus x a plus a plus x a plus கேன்சல் ஆகிடுச்சா. x x x x a minus x எல்லாமே கேன்சல் ஆகுது பாருங்கள். ஸோ kp1 divided by kp2 is equal to மேலே மிச்சம் உள்ளதெல்லாம் எழுதுங்க. p1 ஸ்கொயர் இருக்குது, p2 இருக்குது, கீழே என்ன இருக்குது, p1 இருக்குது, அப்புறமா இந்த 2 2s are 4 இருக்குது, 4 p2 ஸ்கொயர் இருக்குது. மிச்சத்தை கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேலே ஒரு p1 இருக்குது, கீழே ஒரு p2 இருக்குது, அப்புறமா 4 இருக்குது. ஸோ kp1 divided by kp2 is equal to p1 divided by 4p2. ஸோ இப்போ kp1 divided by kp2 என்னது, 9/1 தானே. ஸோ 9/1 is equal to p1 divided by p2 into 4. ஸோ p1 divided by p2குள்ள ரேஷியோ தானே நம்மளுக்கு தேவை. இந்த 4 வந்து மேலே போகும். ஸோ 9 4s are 36 divided by 1. ஓகேவா, ஸோ p1 divided by p2குள்ள ரேஷியோ தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. p1 divided by p2 வந்து என்னது அப்படின்னா 36 divided by 1. ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.